ஆமா. மரம் நன்றாக வளர வேண்டும் என்று மட்டுமே விதை. போதும். நான் என்னுடைய கடமையை செய்து நிச்சயமாக சுக்ராச்சாரியாரே, நான் எப்பொழுதோ இங்கு வரவேண்டி இருந்தது சுக்கராச்சாரியாரே. ஆனால் யமாவை காப்பாற்றுவதற்காக நான் பூமிக்கு செல்ல வேண்டியதாயிற்று. வித்தகண்டன் தான் என்னுடைய தாயையும் யமாவிற்கும் துன்பத்தை அளித்திருக்கிறான். அதற்கு வித்தகந்தனுடைய உடைந்த சிறகிற்கு மீண்டும் பறப்பதற்கான சக்தியை அளித்தது யார் என்று அறிய விரும்புகிறேன். அவரை சந்தித்திருக்கிறார் தேவேந்திரன். ஒரே ஒரு முடிவுதான் உள்ளது, இந்திரனின் பதவியை பறித்து விடுவது. தேவலோகத்தின் சிம்மம். அவர் ஒரு தகுதியற்ற அரசர் என்றால் தாங்களும் ஒரு தகுதியற்றார் யாரே? நான் முன்பே எச்சரித்திருந்தும் கூட தேவேந்திரன் இந்திரன் நல்வழிக்கு திரும்பவில்லை. பாராட்டத் துவங்கி இருக்கிறார். இன்று என்னுடைய யமா சனிக்கு ஈடு கொடுக்க முடியாது. இதுவரை செல்லவில்லையா சந்தியா? நான் இங்கு திரும்பி வருவதற்குள் சூரியலோ. ஆனால் இப்பொழுது என்னுடைய சனிக்கு எதிராக உன்னால் எது மற்றும் சனிக்கும் நன்மையாகும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சந்தியா, நீ இங்கிருந்து செல்வதா? ஆம் சாயா, கூடாது கொள்வேன். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கும் இதுதான் நன்மையாகும். மீண்டும் மீண்டும் தன் திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு மேலும் தாங்கள் சதித்திட்டங்கள் தீட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் மகாதேவரின் நெற்றி எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மட்டும்தான்.